ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீதமான இட்லியில் ஒரு 2 டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இட்லி மஞ்சூரியன். அந்த இட்லி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்: இட்லி, மைதா 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1 ஸ்பூன், நான் அதை இதில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கார்லிக், ஆனியன், கேப்சிகம், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் 3மே 1 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், சால்ட், ஆயில். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு திக் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சைடில் இட்லியை நல்லா மீடியம் சைஸாக குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதை ஒன்று ஒன்றா போட்டு இதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு இதில் பொரிச்சிடலாம். மொத்தமாக இட்லியை போட்டு அதில் விரவிடாதீங்க, அப்போ உங்களுக்கு கிறிஸ்பினஸ் ரொம்ப இருக்காது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா டிப் பண்ணி போடுங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இன்னொரு 3 மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப கருகவும் இல்லை, நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். பாருங்கள், 2 சைடும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். கார்லிக் சேர்த்துக்கிறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணதை. அது நல்லா இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ அதில் நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன், அதையும் க்யூப்ஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், நல்லா வதக்கி விடுங்க. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற இட்லி இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சாஸஸ்லாம் இட்லியில் போய் நல்லா கோட் ஆகிற மாதிரி. இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க, பிகாஸ் இது ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக டின்னரெல்லாம் சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கடைசியில் கொரியாண்டர் லீஃப் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இன்னொரு டிஷ் சொன்னல, அந்த டிஷ் பார்க்கலாம். சில்லி இட்லி. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது இட்லி மஞ்சூரியன், அதை நம்ம ஃப்ரை பண்ணி பண்ணோம். இது நம்ம ஃப்ரை பண்ணாமல் பண்ண போகிறோம், சில்லி இட்லி. இந்த சில்லி இட்லி செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இட்லி, கிரீன் சில்லி, வெங்காயம் 1, கேப்சிகம், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொரியாண்டர் லீஃப், சால்ட், ஆயில். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் 2, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். கேப்சிகமும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இப்போ சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இட்லி இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லா இடத்துலையும் கோட் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நம்ம இன்னைக்கு சூப்பராக 2 டிஷ் பார்த்தோம். இட்லி மஞ்சூரியன், சில்லி இட்லி. 2மே சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம வீடியோ எதையும் பார்க்கலன்னா மேலே தெரியுற வீடியோவை கிளிக் பண்ணி வீடியோவை பாருங்கள். இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மேலே தெரியுற ரவுண்டு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.